இந்த சம்மரில் அடிக்கிற வெயிலில் நீங்கள் முக்கியமாக சாப்பிட வேண்டிய 5 உணவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்பர் 1, தர்பூசணி. தர்பூசணியில் அதிகப்படியான வைட்டமின் சி, ஏ அண்ட் பொட்டாசியம் இருக்குது. இந்த பழத்தை டெய்லியும் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடல் சூட்டை தணிச்சு ரொம்பவே குளிர்ச்சியாக வச்சுக்கும். தர்பூசணியில் லைகோபின் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இந்த லைகோபின் உங்களோட ஹார்ட் ஹெல்த்துக்கும் சன் பர்னுக்கு ரொம்பவே நல்லது. சில வகையான கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கும் இது தடையாக இருக்குது. நீங்கள் தர்பூசணியை காலையில் வெறும் வயிற்றுல முதல் உணவாக கூட எடுத்துக்கலாம். இது உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அடுத்து குக்கும்பர், வெள்ளரிக்காய். இந்த காயில் நிறைய நீர் சத்து இருக்கு. கெலோரிகளும் ரொம்பவே கம்மி. இந்த காய் உங்க உடல் சூட்டை தணிச்சு உங்க உடம்புல இருக்க கெட்ட டாக்ஸின்ஸை வெளியேற்றுறது. அடுத்து இளநீர். இதுல பொட்டாசியம், சோடியம் அண்ட் மெக்னீசியம் மாதிரியான எலக்ட்ரோலைட்ஸ் அதிகப்படியா இருக்கு. இது உங்க உடம்பை ரொம்பவே ஹைட்ரேட்டிங்கா வச்சுக்கும். இதுல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்கு. 4வது புதினா. புதினால இருக்க மென்தால் உங்க உடம்பை குளிர்ச்சியா வச்சுக்க உதவுது. அது மட்டும் இல்லாமல் புதினாவை நீங்கள் ரெகுலராக சாப்பிடும்போது உங்களோட செரிமான பிரச்சனைகள், உங்களோட உடல் வீக்கத்தையும் கம்மி பண்ணும். அண்ட் புதினாவிலையும் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. 5வது மோர். ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் மோர் குடிக்கும் போது உங்கள் உடம்புக்கு தேவையான ப்ரோபயாட்டிக்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த வெயில் காலத்தில் நீங்கள் மோர் நிறைய குடிக்கும் போது உங்களோட உடம்பு சூட்டையும் தணிக்குது. உங்கள் உடம்பு வீக்கத்தை ரொம்ப கம்மி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடல் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் சரியாயிடும். இந்த 5 பொருளையும் நீங்க ரெகுலரா சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்க உடம்புக்கு தேவையான நீர் சத்தும் கிடைச்சிடும். உங்களோட உடல் உஷ்ணத்தையும் கம்மி பண்ணும். இந்த மாதிரி டிப்ஸ்க்கு ஹெல்த் இன்ஃபோ தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.